ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நிஃப்டி 50 178 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20323 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 575 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 82605 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 303 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 56799 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 30401 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 186 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 411 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53055 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா வந்து இன்னும் ப்ராப்பர் அப்டேட் ஆகலை. குறிப்பாட்டு என்எஸ்சின் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் அப்டேட் ஆயிருக்கு. அதே என்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சிஐ கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இதில் பார்க்கும்போது என்எஸ்சின் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் எஃப்ஐஎஸ் 161 கோடிக்கு நெட் பயாஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ் 4492 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஆக்சிஸ் பேங்கோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 26% காலி, 5090 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 37595 கோடியாக இருக்குது. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் 5696 கோடியாக இருக்குது. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிகவரிஸ் அண்ட் அப்கிரேடர்ஸ் குறிப்பாட்டு என்பிஏலேருந்து வந்தது 2887 கோடியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் ரோட் ஆஃப் என்பிஏ பார்க்கும்போது 3265 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13745 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 3.8% இருந்தது, இப்போ 3.73% குறைஞ்சிருக்கு. என்பிஎஸ்டி பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.57%லேருந்து 1.46% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.45லேருந்து 0.44% குறைஞ்சிருக்குது. இது போக அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கியூமுலேட்டிவ் ரேட்ஸ் அது பார்க்கும்போது இந்த வருஷத்தில் 100 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 61% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3547 கோடியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் வந்து 3547 கோடியாக இருக்குது, 61% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லோன் லாஸ் ப்ரொவிஷன்ஸ் 2133 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேங்கோட கியூமுலேட்டிவ் ப்ரொவிஷன் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் அடிஷ்னல் அவுட்லெட்ஸ் அதெல்லாம் சேர்த்து என்பிஏ 13262 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.55% இருக்குது. சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 16.85% இருக்குது. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லை. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 1170 ரூபாய் க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 50 டிவி ஹை பக்கம் தான் அந்த பங்கு ட்ரேட் ஆகுது. 1247 தான் 50 டிவி ஹை, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. புக் வேல்யூலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் பக்கம்லாம் நான் போக விரும்பலை. நெக்ஸ்ட் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 1.5% விழுந்திருக்கு, 581 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 4545 கோடி. 2 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்டு, இன்ட்ரீம் டிவிடெண்டு அக்டோபர் 24 ரெக்கார்ட் டேட்டு. லோன் லாசஸ் அண்ட் ப்ரொவிஷன் 74% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 748 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3887 கோடியாக இருக்குது. இது போக ஜூலையில் தான் ஐபிஓ வந்தாங்க. ஸோ ஐபிஓட இஷ்யூ ப்ரைஸ் பார்க்கும்போது 743 ரூபாவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் புக் வேல்யூ 233 233 தான் புக் வேல்யூ. அதுலேருந்து பார்க்கும்போது 3 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க அந்த பங்கு. ஸோ இப்போ அதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் அவங்க ஐபிஓ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 2500 கோடி, ஆஃபர் ஃபார் சேலே 10,000 கோடி கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஒரு 12500 கோடி ஐபிஓ, அதுவும் நல்லா சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஒரு லிஸ்டிங் இன்னும் கொடுத்துருக்கோம், மேபி 892 ரூபா வரைக்கும் ஹைப் இருக்குது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் கிட்ட தான், அந்த இஷ்யூ ப்ரைஸ் கிட்ட தான் இருக்குது இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ். பட் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இப்போதைக்கு நம்ம கிட்டலாம் போக முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன். ஆக்சுவலி கியூட் ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 27% விழுந்திருக்கு, 183 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 183 கோடி, 27% காலி. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 3% விழுந்திருக்கு, குறிப்பாட்டு 138 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்குது. கன்சாலிடேட்டட் கிராஸ் ரெவன்யூ 6100 கோடியாக இருக்குது, 6.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டேட்டா ரெவன்யூ தான் இவங்களுக்கு கீ பிஸ்னஸ் ரெவன்யூ. ஸோ அது பார்க்கும்போது 5179 கோடி, அதுலேருந்து ரெவன்யூ வந்திருக்கு, 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1174 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 48 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு, 19.2% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டாடா கம்யூனிகேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் 100 நியூ பிரான்ச்சஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ரீட்டைல் அசெட் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐயோட டிராஃப்ட் நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு 300 பேசிஸ் பாயிண்ட் வந்து அட்வான்சஸ் இண்டஸ்ட்ரி இதை விட ஃபாஸ்டாக க்ரோத் ஆகிருக்குது. இசிஎல் நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிளாக இருக்குது. குறிப்பாட்டு அவங்களோட நெட்ஒர்த் ஆஃப் புக்கில் நெக்லிஜிபிளாக இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது செக்யூரிட்டி எரோஷனால். மார்ஜின்ஸ் வந்து Q3ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து சில அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நவம்பர் 26 அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 கிட்டத்தட்ட டிவிடன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணியிருக்கிறாங்க. 330 ரூபா பெர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்தே டிவிடன் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த குவார்டர் ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 718 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24.6% இம்ப்ரூவ் ஆயிருக்குது இந்த குவார்ட்டரில். இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1027 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லாஸ்ட் 6 monthsல 40% ரேலியாக இருக்குது. ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் டீசெண்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் நெட் ப்ராஃபிட் 3% விழுந்திருக்கு. ரெவன்யூ 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,72,800 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப் வந்து ஸ்பெயினில் அவங்களோட மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெயின், யூரோப்பு, இட்டாலி இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு அங்கே அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு 30 சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 26க்குள்ளே 50 அவுட்லெட்ஸ் போட்டுரும். 28க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெட்வொர்க் நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் KEI இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 204 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 19.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2726 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 269 கோடியாக இருக்குது. மார்ஜின்ஸ் எபிட்டா மார்ஜின் 9.9% இருக்குது. இது இன்க்ரீஸ் தான் இருக்குது. இது போக ஹேத்வே கேபிள்ஸ் அண்ட் டேட்டாகாமோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 29% விழுந்திருக்கு. 18 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 536 கோடியாக இருக்குது. எபிட்டா 6.1% டவுன் ஆயிருக்கு. 80.69 crores இருக்குது. மார்ஜின் 15.03% இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஸோ ஒரு மொக்க ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன், நான் இதை சொன்னேன் இந்த ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் பக்கம் இப்போ போக வேண்டாண்டு. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 50% ப்ராஃபிட் காலி. 212 கோடி தான் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 423 கோடி ப்ராஃபிட்டு. இப்போ பாதி 212 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூவும் 20% விழுந்திருக்கு. 1201 கோடியாக இருக்குது. எபிட்டா 38% காலி. 415 கோடியாக இருக்குது. மார்ஜின் 44.7%லேருந்து 34.5% குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போக வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை என்னைக்கு மாற்றினாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அது பக்கம் போகாதீங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் $8.5 பில்லியன் இருக்குது. பேங்க் ஆஃப் அமெரிக்காங்கிறது அமெரிக்கன் பேஸ் பேங்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் $8.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீஸ் வந்து 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $2 பில்லியன் இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $15.2 பில்லியன் இருக்குது. நெட் இன்கம் $8.5 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது $1.06 பெர் ஷேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இதை வாங்குற ஐடியாவில் தான் இருந்தேன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஆனால் என்ன ஆச்சுன்னா அதில் அமெரிக்கன் பேங்க்ஸ் குறிப்பாட்டு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பல்க் அமௌண்ட் போட்டால் தான், இயர்லி ஆர் மந்த்லி வந்து ஓரளவு பல்க் அமௌண்ட் போட்டால் தான் அது வந்து ப்ராஃபிட், இல்லைனா டேக்ஸஸ் அது இதுன்னு போயிடும். ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் மார்க்கெட்டை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் TCS கிங்ஃபிஷர் இவங்க வந்து அந்த AI ஆட்டோமேஷன் பார்ட்னர்ஷிப்பை வந்து கிங்ஃபிஷர் கூட இன்னொரு 15 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த டொமைன் ஃபோக்கஸ்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் சம்மந்தமான பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 15 இயர் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. TCSும் கிங்ஃபிஷரும் கொடுத்த அப்டேட்டு. ஸ்விக்கி வந்து 10 சிட்டிஸில் நோ ஆடட் சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 சிட்டிஸில் 50,000
ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் இவங்க கைவசம் இருக்குது. பெங்களூரு, டெல்லி, மும்பை இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ 1.5 lakh ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ இப்போ நோ ஆடட் சுகர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கி. நெக்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு, சைனாவை சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி தான் ஜஸ்டெக் ப்ரிசிஷன்ஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2008 ஆப்பிளுக்கு ஒரு லாங் டைம் சப்ளையராக இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த ஜஸ்டெக் ப்ரிசிஷன்ஸ் வந்து டாடா குழுமம் வாங்க போகிறாங்க. அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் $100 million வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஏன்னா இப்போ ஆப்பிள் ஐஃபோன் அந்த அசம்பிளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வாங்கினா இன்னும் இவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்க போகிறதாட்டி நியூஸ் வந்துருந்துச்சு. பட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராட்டு January 1, 2026 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறார் தருண் கர்க். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. தருண் கர்கை வந்து MD அண்ட் CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு. இது January 1, 2026 எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே. ஆக்சுவலி நெஸ்லேவோட Q2 ப்ரிவியூ வந்துருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, 5350 கோடி. ப்ராஃபிட் 23% குறையும்னு சொல்கிறாங்க, 756 கோடி. எபிட்டா 2% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, 1191 கோடி சொல்கிறாங்க. மார்ஜின் 22.26% இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதுவே கம்மி தான் ஆகுது. ஸோ ஓவர்லாட்டு கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1150 ரூபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் டிஷ்ஷஸ், குக்கிங் எய்ட்ஸு, கன்ஃபெக்ஷனரி, பவர்ட் அண்ட் லிக்யூட் பிவரேஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கீ செக்மெண்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ என்ன சிலது சொல்கிறது, லார்ஜஸ்ட் செக்மெண்ட் சொல்கிறது மில்க் அண்ட் நியூட்ரிஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூக்கு 43% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அது வந்து பாஸ்ட் டிகேடில் வந்து வீக் க்ரோத் தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டியை குறைச்சது பெனிஃபிட்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இவங்க டாபர் சொல்கிறது எங்களுக்கு இந்த குவார்ட்டரில் வீக் குவார்ட்டர்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. FMCG கம்பெனிஸுக்கு இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணது பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறத இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வச்சு கணிக்க முடியாது. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து பாதியில் தான் வந்திருக்குது. அதாவது இந்த குவார்ட்டர் பாதியில் தான் அதோட பெனிஃபிட் வந்திருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். நிர்மல் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 1205 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.